தற்போதைய உடனுக்குடன் நேரலை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். உடனுக்குடன் நேரலில் நாம் பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோடை பருவத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய கணக்கெடுப்பு நடத்தி இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் நாம் பார்த்து வருகிறோம். கோடை பருவத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய கணக்கெடுப்பு நடத்தி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் முன்பாக விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். விவசாயிகளின் இந்த போராட்டம் குறித்தும் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது குறித்தும் விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். அதாவது காவிரி டெல்டா பாசன மாவட்டத்தின் கடைமடை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம். இம்மாவட்டத்தில் விவசாயத்தை முக்கிய பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. விவசாயத்தை நம்பி லட்சக்கணக்கான விவசாயிகளும் விவசாய கூலி தொழிலாளர்களும் வாழ்ந்து வருகின்றனர். இத்தகைய சூழல் தான் இப்ப கடந்த பருவத்துல பருவமழையால் கோடை பருவமழையால் நெல் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதற்கு நிவாரணம் வேண்டி கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர்களில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். ஆனால் அரசு கண்டுகொள்ளவில்லை. இத்தகைய சூழலில் கோடை பருவத்தில் சாகுபடி செய்த பயிர்களை பாதுகாக்க விவசாயிகள் கடுமையாக போராடினர். அந்த அடிப்படையில் கோடை பருவத்தில் பயறு, உளுந்து, நெல் மற்றும் பருத்தி ஆகியவன சாகுபடி செய்யப்பட்டன. சுமார் 60,000 ஏக்கர் பரப்பளவில் இத்தகைய பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தன. ஆனால் அண்மையில் பருவம் தவறிய பெய்த மழையால் இத்தகைய கோடை பயிர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு மிகவும் மனவேதனையை ஏற்படுத்தியது. இது உடனடியாக விவசாயிகள் கணக்கெடுப்பு செய்து கோடை பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வேண்டி அரசிடம் பலமுறை கோரிக்கை வைத்தனர். ஆனால் அரசு கண்டுகொள்ளவில்லை. இத்தகைய சூழலில் இன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மோகனசுந்தரம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் காலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்தகைய கூட்டத்தில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான விவசாயிகள் அரசு எங்களை மதிக்கவில்லை, விவசாயிகளை அவமதிக்கிறது என்று குற்றம் சாட்டியும், கோடை பருவத்தில் நாங்கள் சாகுபடி செய்யப்பட்ட பருத்தி, எள், உளுந்து மற்றும் கோடை பருவ நெல்லுக்கு உடனடியாக நிவாரணம் வேண்டும், அதற்கு உரிய கணக்கெடுப்பு செய்து நிவாரணம் வழங்க தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் அரசு கண்டுகொள்ளவில்லை. இதற்கு மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு உரிய தீர்வை தற்போது வழங்க வேண்டும் என்று கூறி மாவட்ட ஆட்சியரை சூழ்ந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதிக்கப்பட்ட பயிர்களையும் கையில் ஏந்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது காவல்துறை விவசாயிகளை வெளியேற கேட்டுக்கொண்டது. இத்தகைய சூழ்நிலையில் பயிர் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை. பயிர் இன்சூரன்ஸை விவசாயிகளிடம் வலுக்கட்டாயமாக அரசு கேட்டு வருகிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கப்படவில்லை. இதில் பயிர் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மிகவும் முறைகேடு ஈடுபடுகிறது, ஊழல் செய்கிறது. இதற்கு அரசும் உறுதுணையாக இருந்து வருகிறது. இதனால் எங்களுக்கு பயிர் இன்சூரன்ஸும் கிடைக்கவில்லை. பயிர் இன்சூரன்ஸை அரசு ஏற்று நடத்த வேண்டும், அப்பொழுதுதான் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும் என்ற கோரிக்கையும் வைத்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் நிறைந்த பகுதியில் விவசாயிகளின் போராட்டத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தற்பொழுது விவசாயிகள் கூட்டத்தில் பங்கேற்று கூட்டத்தை நடத்தி வருகின்றனர். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.